NCERT Grade 12 Chapter 8 Periodic Classification of Elements உடைய புக் பேக் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 8.10 வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட்டட் பை லாந்தனாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாந்தனாய்ட்ஸில் நமக்கு தெரியும் என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஃப்ரம் லாந்தனத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்குது, லுட்டீஷியம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதோடைய ஜென்ரல் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. அப்படின்னா அர்த்தம் எல்லா எலமெண்ட்டுமே லாந்தனத்துலேருந்து லுட்டீஷியம் வரைக்கும் என்ன பண்ணும், ஆல் எக்ஸிபிட் என்னது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ மோஸ்ட் காமன் ஒன் இது. ஸோ காமன் அதில் இல்லாமல் நம்ம மோஸ்ட்னு கூட ஆட் பண்ணிக்கலாம், மோஸ்ட் காமன் ஸ்டேட். ஸோ இது போக என்ன ஆகுனா ஒரு சில லாந்தனம் நமக்கு என்ன ஆகுனா ஷோஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்னென்ன வருது அப்படின்னா +2 அண்ட் +4 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா காமனோட சேர்த்து இட் ஷோஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது +2 +3 அண்ட் +4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆக்டினாய்டு கேட்டாங்க அப்படின்னா அதில் ஆக்டினாய்டு கேட்கல, இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டினாய்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரம் ஆக்டினியம் டு லாரன்சியம். ஸோ ஆக்டினாய்டு பொறுத்த வரைக்கும் ஆக்டினியத்திலிருந்து நமக்கு என்ன ஆகும்னா லாரன்சியம் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 தான் இருக்கும். ஸோ அதனால தான் எழுதுகிறேன், ரெண்டுக்குமே +3 தான் நமக்கு என்னது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டினாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் +2 +3 +4 +5 அண்ட் +7 ரைட்டா. ஸோ இதெல்லாம் என்னது மோஸ்ட்டு வேரியபிள் ஸ்டேட்டு. மோஸ்ட் காமன் என்ன இருக்கும் நமக்கு +3 இருக்கும். ரைட். தேங்க்யூ.